ஹலோ விவஸ், நீ நான் காதல் எப்ரமும் இந்த இடத்துல அபி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ராகவ் இருந்துட்டு, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அந்த முரளிகிருஷ்ணா கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காதுன்ட்டு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. நான் யார்கிட்ட பேசணும், யார் கூட பேசக்கூடாதுன்ட்டு உங்களை கேட்டுதான் பேசணுமான்றாங்க. நான் சொல்லியிருக்கல, நீ இருக்கிற இந்த 6 மாதம் வந்து நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்டு நடந்துக்கணுன்ட்டு, இஷ்டத்துக்கு அவங்ககிட்ட பேசினா என்ன இது சொல்லுன்றாங்க. நீ அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்றாங்க. எனக்கு சுத்தமாக அது பிடிக்கலன்னு இந்த இடத்துல வந்து அபி கோவப்படுறாங்க. நீங்கள் எல்லாமே தப்பான இடத்துல பார்த்தா அது எல்லாமே தப்பு தான்றாங்க. நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க. ஆமா, உன்னை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபி. இந்த அளவுக்கு கேவலமா சந்தேகமா பார்க்காதீங்க. நீங்க நடந்துக்கிறது பேசுற விதம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குதுன்றாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்றாங்க. நீ இப்படி பண்றதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இனி அந்த முரளிகிருஷ்ணா கிட்ட பேசினா அப்புறம் நடக்கிறதே வேறன்றாங்க. இதுவே லாஸ்டா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றாங்க. அதனால ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இவர் பண்றாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அபி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முரளிகிருஷ்ணா தான். அவன் தேவையில்லாத அவனே இந்த பிரச்சனைக்கே காரணம்ட்டு அபி முரளிகிருஷ்ணா மேல கோவமா இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.